பார்த்தது இல்ல. அப்புறம் எதுக்காக ஆசிரமத்துல சேர்த்து விட்டு அத கையும் கழுவிட்டு வந்துட்டீங்க? இப்போ என்னடானா திடீர்னு எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இத நான் எதுக்காக மதிக்கணும்? நீ மதிக்கலாம் வேண்டாம், அவமதிக்காம இரு. நீ எல்லாம் மீறி போற பார்வதி. நான் எல்லாம் மீறிலாம் ஒண்ணும் போல மாமா. தப்பா இருக்கு. இந்த சிவரஞ்சன் நீங்க இல்ல, அவங்க அம்மா கனகவல்லியே தப்பானவங்க தான். நம்ம குடும்பத்துக்கு தேவையே இல்லாத அசிங்கமான உறவு. செத்த அசிங்கத்தை நாம திதி கொடுத்து அங்கீகரிக்கலாம் ஒண்ணும் தேவையே இல்ல. ஏய், என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க அத்தை. நாங்கெல்லாம் எங்க புருஷமார்களை எங்க பார்வையிலே வச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்க புருஷ விஷயத்துல கோட்டு விட்டுட்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க. யார பார்த்து என்ன பேசுறடி நீ? ஏய், அவ தப்பு பண்றா. அவளுக்கு நல்லது எதுவுமே புரியல. அம்மா கூட சண்டை போடுறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கா. தன் குடும்பத்தை தப்பா பேசுறோன்னு உணரவே இல்ல. அவளை அடிச்சு நாமளும் ஏன் தப்பு செய்யணும்? அண்ணா, இவளையானே அடிக்க வேணாம்னு சொல்றீங்க? இவளையெல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லண்ணே. அடிச்சு பல்ல உடைங்கண்ணே. சிவா சொல்லிட்டாருல, அடிங்க. வாங்க வந்து அடிச்சு அப்படியே பல்லெல்லாம் உடைச்சிருங்க. ஜானகி, நீ வா. அவ தப்ப ஒத்துக்க மாட்டா. நம்மளையே தப்பு பண்ண வச்சிருவா. நம்ம சிவரஞ்சனிக்கு நல்லபடியா திதி கொடுத்தோம்ல, அந்த நிம்மதியோட இருப்போம். நீ வா, இங்க நிக்காத. வா வாங்கத்த. ஏய் பத்மா, நீயாவது சொல்லலாம்ல? ஐயோ, நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க. பரவாயில்ல மாமா, அண்ணி திட்டினதும் சாப்பிடாம போய் தொலைஞ்சா. வா. சிவா உப்பள்ளி போடும் போதே சுதாரிச்சிருக்க வேண்டாமா? இப்படி வாந்தி எடுத்து உடம்புக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. அவங்களா சொன்னா நான் கேட்கணுமா? இப்படியே கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்க செருப்புல ஒட்டின புழுதி மாதிரி ஆக்கி அப்படியே தட்டி தட்டி நம்மள அடக்கி வச்சிருவாங்க. இங்க பாரு, நீ அவங்களெல்லாம் தண்டிக்கிறதா நினைச்சிட்டு உனக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டு இருக்க. இது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இன்னைக்கு பாதிக்கப்பட்டது நானா இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு பயந்து இந்த வீட்டுல நான் வாழ விரும்பவே இல்ல. பார்வதி, நீ அவங்களை எதிர்த்து பேசு, சண்டை போடு. ஆனா பாதிப்பு அவங்களுக்கு வரணும், உனக்கு வரக்கூடாது. என்னுடைய விருப்பங்கள் நான் எதையுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத நான் செய்வேன். அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நான் செய்யறது தப்போ சரியோ, இத பத்திலாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. இன்னில இருந்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இந்த பார்வதியோட ஆட்டத்தை நீங்க பார்க்க தானே போறீங்க. இனிமே நான் யாருக்குமே இறங்கி போக மாட்டேன், ஏறிதான் போக போறேன். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. ஐயோ பார்வதி, ஏறி போறது இறங்கி போறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நீ வாந்தி எடுக்கிறவங்க மத்தவங்க பார்த்து ஏளனமா பேசக்கூடாது. வாந்தி நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பாரு. இஞ்சி ஒண்ணு நல்லா தட்டி வாயில போடு. அப்புறம் ஆட்டத்தெல்லாம் பாத்துக்கலாம். இவ எதுக்கு இங்க வரா? இவ வந்தாலே பிரச்சனையை கூட்டிட்டு வருவானே. மேடம் வாங்க, மேடம் வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. உட்காருங்க மேடம், உட்காருங்க. மேடம், என்ன மேடம் சாப்பிடுறீங்க? ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி? காஃபி கொடுங்க. லக்ஷ்மி,
சார் மேடத்துக்கு நல்ல டிகிரி காஃபியா போட்டு கொண்டு வா. ஓகே சார். ஆ. அப்புறம் உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஆ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு மேடம். சீக்கிரமா பிக்கப் ஆயிடும். ஒர்க்கர்ஸ் எல்லாம் கடுமையா உழைக்கிறாங்க. வாங்க சார். வணக்கம். வணக்கம். என்ன சார் சாப்பிடுறீங்க? உட்காருங்க சார். ஏங்க நான் சாப்பிட வரலைங்க, ஆர்டர் சம்பந்தமா பேச வந்திருக்கேங்க. நீங்க அவுட்டோர் கேட்டரிங் பண்றீங்கல்ல? பண்றேன்னா பண்றேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? பண்றோம் சார். நாளைக்கு எங்க பஸ் கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால ஒரு 500 பேருக்கு சாப்பாடு வேணும். உங்களால பண்ணி கொடுக்க முடியுமா? 500 பேருக்கா? என்ன சார் யோசிக்கிறீங்க? 500 பேருக்கு சாப்பாடு தர முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல 500 பேருக்குன்றீங்களே, அதான். சார் 500 பேருக்கு தானே, தாராளமா பண்ணிடலாம் சார். சார் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார்? பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன். அப்பளம், வடை, அப்புறம் பாயாசத்தோட கல்யாண விருந்து மாதிரி அப்படியே அசத்திடணும் சார். அவ்வளவுதானே, தாராளமா பண்ணி அசத்திடலாம். என்ன சார் இது? காஃபி கேட்டா வெந்நீரை குடுக்குறீங்க? மேடம் எங்க ஹோட்டல்ல காஃபி நல்லா தான் போடுவோம். அத நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. என்ன சார் சில்வர் ஜூப்ளி அது இதுன்னு சொல்றீங்க? ஆமாமா, கேஜே டிரான்ஸ்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா?